ஃப்ரெண்ட்ஸ், இது கர்நாடகா ஸ்டைல் பண்டிப்பாளையா சிக்கன்னுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்தோட சூப்பராக மேட்ச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நான், சப்பாத்தி, ரைஸு, இடியாப்பம், மெயினாக இடியாப்பத்தோடலாம் ரொம்ப சூப்பராக போகும். ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்ல பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணின்னு இருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மல்லி செடியோடைய காம்புங்களை வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நல்லா பெருசாக ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இன்னும் பார்த்திங்கன்னாக்கா புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். புதினாவும் ஒரு 5-6 குச்சி எடுத்து நல்லா கழுவிட்டு காம்போடு போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகணும். இப்போ இதில் வந்து நான் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 சேர்த்து அரைச்சேன். இதில் கூட கொஞ்சம் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இதையும் போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி, மல்லி செடி, புதினாவை கரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இதோட ஊற்றி அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு, அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி, மல்லி செடி, புதினா பேஸ்ட்டு போட்டு இதையும் கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம போட்டுக்கிடணும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பின்ன பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் தனியாத்தூள் 2 ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தேன். பின்ன வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாமே நான் இந்த அளவு ஸ்பூனில் நான் சேர்த்துக்குவேன். காரம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா வந்து எப்படி எண்ணெய் விட்டு வருதுன்னுட்டுன்னு இப்போ நான் வந்து இதுக்கு நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் சிக்கன் இருக்குது. இதை வந்து இந்த மசாலா வந்து போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுறலாம். இந்த சிக்கனில் தண்ணி வரும். நான் வந்து மசாலாவில் பெரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த கிரேவிலே சிக்கனை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்திருக்குது. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடுறேன். இது வந்து வீட்டில் போட்ட நல்லா பசும் தயிர். இதோடு இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதுலேயே அந்த தயிரோடு அது மிக்ஸ் ஆகி வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் வந்து எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்குது. இது சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்தோடு புரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன்னு. இது பண்டிப்பாளையா சிக்கன்னுட்டுன்னு ஒரு கர்நாடகா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை செஞ்சிங்கன்னாக்கா அடிக்கடி வீட்டில் இதை தான் செய்யணுன்னுட்டுன்னு செஞ்சு சாப்பிடுவீங்க. சூப்பரான பண்டிப்பாளையா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய பண்டிப்பாளையா சிக்கன் கிரேவி, சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.